திமுகவுக்கு என்ன பலன் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை பெரிதுபடுத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு மீடியா சப்போர்ட் இருக்கு. அந்த மீடியா சப்போர்ட் மூலமா இன்றைக்கு வந்து பாருங்க, நம்ம அதிமுகவில் இருக்க பழம்பெரும் தலைவர்கள் நாங்கள் இழுத்து கொண்டு வந்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு சைக்காலஜிக்கலாக ஏடிஎம்கே வீக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு. அதை தாண்டி திமுகவுக்கும் எந்த பலனும் செங்கோட்டையன் அவர்களால் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரை மிஞ்சி இது பண்ணுறதுக்காக, பிகாஸ் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. நம்ம அதை குறைச்சி மதிப்பிடவும் கூடாது. அதிமுகன்ற ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் கிட்டத்தட்ட 40 வருஷமாக எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ 2026ங்கிறது ஒரு நால்முனை போட்டி அப்படிங்கிறப்போ ஒரு தொகுதியும் கணக்கு. அப்போ அந்த ஒரு தொகுதியும் கணக்குன்றப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் வச்சிருக்கிறது தான் சாமானியமே தவிர்த்து அவர் வெளியே விரட்டுறதோ இல்லை மற்ற கட்சிக்கு விடுறதோ இது வந்து ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு தெரியல. இல்லை, இது வந்து என்னன்னா, நீங்கள் சொன்னது ஒரு வகையில் நியாயங்களா. அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கண்டிப்பான முறையில் இதுக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை தாண்டி எதுவும் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருங்கபாய் எபிசோடில் நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் பல திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த திருப்பங்களையும் விறுவிறுப்பான விஷயங்களையும் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நம்மளோட நம்ம வீரமணி அணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம்மா. ஆனால் இன்னைக்கு ஹாட் டாபிக் வந்து செங்கோட்டையன், தாவேகா, திமுக. செங்கோட்டையன் திடீர்னு தாவேகா போகிறாரு, செங்கோட்டையன் இல்லை இந்த சைடு திமுக போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. எம்எல்ஏ கூட ரிசைன் பண்ணியிருக்காரு. திடீர்னு செங்கோட்டையன் எங்கேருந்து முளைச்சு வந்தாரு? இல்லை, செங்கோட்டையன் அவர்களுடைய சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே வந்து முக்கோண காதல் மாதிரி தான். அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடிய ஒரு பர்சனாக நம்ம பார்க்க முடியல. அவரோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 25 வயதில் வந்து எம்எல்ஏ ஆன ஒரு நபர். 9 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அமைச்சராக இருந்த நேரத்திலே அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியை கொடுக்காமல் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் அவங்க இதில் வரும்போது எடப்பாடியார் அவர்களோட அமைச்சரவையில் தான் அமைச்சர் பதவி கிடைக்கப்பட்டது. எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்களில் தெளிவாக இருந்தார். அவர் மேலே எந்த ஒரு கட்சி நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், சீனியாரிட்டி படி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதுக்கு இடம் கொடுக்காம அவர் பண்ண வேலை பசும்பொன் போனது. பசும்பொன்னில் போய் அதுக்குண்டான மரியாதை செலுத்திட்டு வராமல் அந்த இடத்துல வந்து நீக்கப்பட்ட 3 பேர் நீக்கப்பட்டவர்களை சந்தித்தார். யார்? டிடிவி அண்ட் ஓபிஎஸ், அப்புறம் சசிகலா அவர்களை சந்தித்து பேசும்போது அது கட்சி விரோத நடவடிக்கை தான். அந்த இடத்துல நீங்கள் எடப்பாடியார் அவர்களை பார்க்கும்போது இந்த இடத்துல நான் சீனியாரிட்டியை பார்க்கவா அல்லது என்னோட என்ன சொல்கிறது ஒரு பவரை காமிக்கவா அப்படிங்கிற மாதிரி வரும்போது இது எல்லா விமர்சகர்களும், பத்திரிகை விமர்சகர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட வேண்டியிருக்கும். இன்றைக்கி இந்த சூழ்நிலை ஒருவேளை ராஜா அவர்கள், நம்மளுடைய ராசா அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை பிஜேபி தலைவர்களோட வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காருன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக. ஏன்? அப்போ அவருடைய பவர் என்னங்கிறது காமிக்கிற மாதிரி தான். இதுதான் அதே தான் இவருக்கும் நடந்த ஒரு விஷயம். அப்போ அவரை வந்து பதவியிலேருந்து தூக்குறாரு. நீங்கள் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எல்லாத்துலேயும் தூக்குறாரு அவர். அப்போ தூக்கும்போது கூட பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது. செங்கோட்டையன் அவர்கள் மூத்த சீனியாரிட்டி ஒரு பர்சன், கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இருக்கிறார், எல்லாம் சரி. கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டினா செங்கோட்டையன் அவர்களுடைய மதிப்பு என்ன? தமிழ்நாடு முழுக்க யாருக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அந்த செல்வாக்கு பெற்ற மனுஷன், அந்த செல்வாக்கு பெற்ற நபர் வந்து கட்சியிலேருந்து வெளியே போனாலோ, கட்சியிலேருந்து கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டாலோ அது பேசும் பொருளாக பார்க்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ திமுகவில் நம்மளுடைய அண்ணன் துரைமுருகன் அவர் பொதுச் செயலாளர். அவர் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா திமுகவோட அடையாளமாக தான் பார்க்கப்படுவார். இதே இது நீங்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்க்க போனால் அவர் வன்னியர்களோட அடையாளமாக பார்க்கப்படுவார். அதே போல தான் இவங்க கொங்கு மண்டலத்தோட அடையாளம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கிடையாது. அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். அவரை தாண்டி என்ன தமிழ்நாடு முழுக்க அவரை தெரியும். அது யாருக்கு தெரியும்? அந்த அதிமுகவோட காலகட்டங்களில் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தால் அரசியலில் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிற விமர்சகர்களாகட்டும், பத்திரிகையாளர்களாகட்டும், பல்வேறு கட்ட உள்ளவங்களுக்கு மட்டுமே தெரிய வாய்ப்பு இருக்கும். இப்போது வருவோம். நேற்றிலேருந்து பரபரப்பு தொட்டிட்டு இருக்கு. அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இந்த ராஜினாமா எதுக்கு செய்யணுங்கிறது தெரியல. அது ராஜினாமாவே வந்து இந்த மனோஜ் பாண்டியன் அவர்களிருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமான்னு தெரியல. இதிலே தெரியுது நமக்கு இந்த இடத்துல யாரோட கைட்லைன்ஸில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுறாருன்னு நமக்கு தெரியுது.
ராஜினாமா செய்துட்டார். ராஜினாமா செய்த உடனே அவர் வந்து பாருங்க நேரா எம்எல்ஏ ஆஃபீஸ் போயிருக்காரு. எம்எல்ஏவோட ஹாஸ்டல் போயிருக்காரு. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகும்போது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பின்வாசல் வழியா வந்தாராம். இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீலாங்கரை வீட்டில இருந்து விஜய் அவர்கள் பட்டம்பாக்கம் வீட்டுக்கு போறாங்க. இங்கே வந்து இவருடைய செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து சேகர் பாபு அவர் பேசுறாரு. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க திமுகவுக்கு வரணுங்கிற மாதிரி பேசப்பட்டதா தகவல் வருது. இந்த மாதிரி எல்லா வட்டாரத்திலையுமே செங்கோட்டையன் அவர்கள் செய்திகளை கசிய விட்டுட்டு இருக்கிறார். ஒருவேளை நாளைக்கு அவர் திமுகலையோ தாவேக்காலையோ இல்லை வேற எதில் போய் இணைஞ்சாலுமே வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் செங்கோட்டையன்னா யாருன்னா கேள்விக்குறிதான். அவ்வளோதான் செங்கோட்டையன் அவர்கள். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, மதிப்புமிக்க ஒரு அரசியல்வாதி என்றால் மதிப்புமிக்க ஒரு அரசியல்வாதி, அதற்கெல்லாம் அவருக்கு இடம் உண்டு. தவிர அதாவது நீங்கள் விசுவாசத்தை காமிக்கணும்னா எந்த தருணத்திலையும் விசுவாசத்தை காமிக்கணும். நான் விசுவாசத்தில் ஒரு தடவை கூட நான் விட்டு கொடுக்கலங்கிற மாதிரி காமிக்கணும். ஒருவேளை கட்சி நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த நடவடிக்கைக்கு அப்புறம் கட்சி என்னவா நம்ம பார்க்க போகிறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. இவர் அவருடைய செயல்பாட்டில் அப்படியே அமைதியாக இருந்தால் கட்சியே வந்து மறுபரிசீலனை பண்ண வாய்ப்பு இருக்கலாம். இங்கே யாருமே வந்து மறுபரிசீலனை பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எடப்பாடியார் அவர்கள் மீது இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் யாரையுமே அரவணைச்சு போக மாட்டேங்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பத்திரிகையாளர்கள் இதை சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கிட முடியும். ஆனால் பல்வேறு மக்கள், மூத்த பத்திரிகையாளர்களே பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அரவணைச்சிட்டு போக மாட்டேங்காருன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது, அம்மையார் அவர்கள் இருக்கும்போது அம்மா அவர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. புது புது ஆட்களாக உருவாக்குவாங்க. அப்போ சீனியாரிட்டி எல்லாம் வெளியே அனுப்பிட்டே இருந்தாங்க. நெடுஞ்செழியன் அவர்களுடைய நிலைமை, எம்ஜிஆர் அவர்களுடைய பயணித்தவர். நெடுஞ்செழியன் அவர்களுடைய நிலைமை என்ன? பண்ருட்டியார் அவர்களுடைய நிலைமை என்ன? திருநாவுக்கரசர் அவர்களுடைய நிலைமை என்ன? KK அவர்களுடைய நிலைமை என்ன? முத்துசாமி அவர்களுடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த காலத்திலேருந்து. இதெல்லாம் தலைவர்களுக்கு உண்டான ஒரு பதவிக்கு உண்டான ஒரு பவர். எனக்கு கீழே இருக்கிறவனை நான் வந்து பார்க்குற விதங்கிறது இந்த மாதிரி பார்க்கறது கிடையாது. இது என்னன்னா கட்சிங்கிறது ஒரு கோட்பாடு, ஒரு நடவடிக்கையில் இருக்கிறது. அந்த அடிப்படை விஷயத்துலேருந்து மாறி இருக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு முழுவதும் பேசும் பொருளாக இருப்பார், நாளைக்கும் இருப்பார், நாளை மறுநாள் கேள்விக்குறிதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரை மிஞ்சி இது பண்ணுறதுக்கு, பிகாஸ் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. நம்ம அதை குறைச்சி மதிப்பிடவும் கூடாது. அதிமுகன்ற ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் கிட்டத்தட்ட 40 வருஷமாக எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ 2026ங்கிறது ஒரு நால்முனை போட்டி அப்படிங்கிறப்போ ஒரு தொகுதியும் கணக்கு. அப்போ அந்த ஒரு தொகுதியும் கணக்குன்றப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் வச்சிருக்கிறது தான் சாமானியமே தவிர்த்து அவர் வெளியே விரட்டுறதோ இல்லை மற்ற கட்சிக்கு விடுறதோ இது வந்து ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு தெரியல. இல்லை, இது வந்து என்னன்னா நீங்கள் சொன்னது ஒரு வகையில் நியாயங்களா. அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கண்டிப்பான முறையில் இதுக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை தாண்டி எதுவும் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒருவர் கட்சியிலே இருந்து அவர் குளிப்பறிக்கிற வேலைன்னு சொன்னால் அது அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும். சில வேலைகளை செய்தார், அதாவது நரித்தனமான வேலைகளை, சில வேலைகளை செய்தால் அது வந்து கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர். இன்றைக்கு கட்சியை விட்டு அவர் வெளியே போயிட்டார். கட்சியிலேருந்து அவர் போனதுக்கப்புறம் இன்னொரு கட்சியில் சேர்ந்தாருன்னா இந்த வாரம் முழுக்க பேசப்படுமே தவிர மற்றபடி எதுவுமே இருக்காது. இதே இது அவர் கட்சியில் இருந்துட்டு சாதாரணமாக டெல்லி சென்றாலோ அது ஒரு பெரிய தகவல், அமைதியாக இருந்தால் அது ஒரு பெரிய தகவல், இந்த மாதிரி ஒரு பெரிய தகவலாகவே போயிட்டு இருக்குமே தவிர இது கட்சிக்கு பெரிய தலைவலி, நெருக்கடியும் கூட. இது தலைமைக்கு ஏற்ற மாதிரியான நெருக்கடி. இந்த நெருக்கடியை வந்து சமாளிப்பதற்கு சரியான பதில்ங்கிறது அவருடைய நீக்கம் தான் சரியான பதில். இல்லை, நீக்கின வரைக்கும் நான் அது தப்பு சொல்ல. பட் அவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். அமைதியாக இரு, இல்லை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு. இல்லை, அவர் இந்த மாதிரி இருந்திருந்தா இருந்திருப்பாங்க இல்லையா. அவர் வந்து போய் பசுமொழில் போய் நீங்கள் போய் பேசுறது அது யாராலும் ஏற்றுக்கிட முடியாதுங்க. அது அதிமுக தொண்டர்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னா அது தொண்டர்கள் வசம் இருக்கிற தலைமை வசம் கட்டுப்பட்டு இருக்கிற தொண்டர்கள். இவர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவர் தலைமைக்கு கட்டுப்பட்டவர், தலைமைக்கு விசுவாசம் உள்ளவர், அப்படிதானே பேசப்படுது. அவர் என்ன பண்ணாங்க, மாவட்ட செயலர் பதவியிலேருந்தும் மற்ற பதவியிலேருந்து அவரை நீக்கிறாங்க. நீக்கினோன்னா இவர் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறவர்னா அன்றைக்கு பசுமன் போகாமல் இருந்திருக்கலாமே, போகிருந்திருக்கலாம், இவர்களை சந்திக்காமல் இருந்திருக்கலாமே. அப்போ அந்த இடத்துல விசுவாசங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா. அப்போ அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது கண்டிப்பான முறையில் அவரோட நீக்கம், அதன் பின்பு அவருடைய செயல்பாடுகளும் மீண்டும் மீண்டும் போது கவலையளிக்கிற விதத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இதுதான் அவருடைய ரிசல்ட்டாக இருக்கப்படும். இல்லைனாலுமே அவர் இருந்துக்கிட்டே வேற வேலையை பார்த்துருப்பாருங்க. அவரால் பெரிய கிளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. இந்த மாதிரி சும்மா அப்பப்போ பேட்டி கொடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்க முடியும். இப்போ நியூஸே என்னன்னா தாவேக்காக்கு போறாரா திமுகவுக்கு போறாரா, இது ரெண்டுத்துல எதுக்கு போவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தாவேக்காவுக்கு போகலான்னா தாவேக்காவோட தலைவர் வந்து விஜய் அவர்கள், அவர் அடிக்கடி சொல்கிறது நண்பா, நண்பி, ஜென்சி இந்த மாதிரின்னு. இந்த நண்பா, நண்பி, ஜென்சிக்கு செங்கோட்டையனா யாரும் தெரியுமா? தெரியாது, தெரிய வாய்ப்பே இருக்காது. செங்கோட்டையனா செங்கோட்டையனா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 10 ரீல்ஸை போடுவாங்க. சரி, தாவேக்கால போய் விஜய் சந்திச்சு அவர் சந்திச்சிட்டாரு, அவர் கட்சியிலே சேர்ந்துட்டாரு. விஜய் அவர் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிட்டு வரா?
பண்ணலாம்ல, ஒரு மூத்த அரசியல்வாதி எத்தனை நமக்கு தடவை ஹெல்ப்பா contact இருப்பாருன்னு எத்தனை தடவை கான்டாக்ட் பண்ண முடியும்? கான்டாக்ட் பண்றேன் சார். அது கட்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது அவரும் அதுதான் ஆனா- அங்கதான் பிரச்சனை. என்னன்னா ஒரு தலைவரிடம் வந்து ஒரு தலைவர்கிட்ட இருக்க ஒரு பக்குவம் என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்திருக்கிற சீனியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்து நான் அவர்கிட்ட வச்சிருந்தேன்னா அவரை யூஸ் பண்ண தெரியணும். விஜய் அவர்கள் இந்த கட்சிக்கு அவரை எவ்வாறு யூஸ் பண்ணுவார்? செங்கோட்டையன் அவர்களுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா, தமிழகம் முழுவதும் அவருக்கு தெரியும் என்னன்னா ரூட் எப்படி போடணும், பிரச்சாரம் எப்படி நடத்தணுங்கிறது தெரியும். அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பயன்படுத்துகிறா இருந்தால் அவரை பயன்படுத்த முடியும். அந்த ஒரு விஷயத்துல தான் விஜய் அவர்கள் பயன்படுத்திடுவாரா? அப்படி பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தால் புசி ஆனந்த் இன்றைக்கு இப்போ இல்லை, மருது அழகராஜ் அவர்களாகட்டும், காளியம்பாள் ஆகட்டும், நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள், இதே மாதிரி பல்வேறு ஆட்களை சேர்த்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை மட்டும் சரி என்று விஜய் சொல்லியிருந்தால் விஜய் ஒரு மனதில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அல்ல விஜய் இனிமேல் அரசியல் பண்ண போறாரா? சரி, செங்கோட்டையன் அவர்களை வைத்து விஜய் என்ன அரசியல் பண்ண முடியும்? செங்கோட்டையனை வைத்து இன்னைக்கு வந்து டெல்டா நம்ம சாரி கொங்கு மண்டலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டையை போட முடியுமா? கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசு விஜய் அவர்கள் செங்கோட்டையனை அவர்களை வைத்து நான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு சவால் விடுற இடத்துல நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? கிடையாது. விஜய் அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் செங்கோட்டையன் அவர்களால் ஒரு பலனும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்களுக்கு வேணால் விஜய் மாதிரி ஒரு ஆள் கூட போய் நான் சேர்ந்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அதுவுமே அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு இது அசிங்கமான செயல். இல்ல, நான் என்ன பாக்குறேன்னா அவருக்கு பலன் இருக்குன்றது தான் பாக்குறேன். விஜய்க்கும் பலன் இருக்கு. பிகாஸ் இன் பாலிடிக்ஸ் மியூச்சுவல் காம்பவுண்ட்ஸ் தான். அவரை வச்சு என்ன பலன் அடைவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தொகுதியில ஜெயிச்சானா அது ஜெயிக்கிறது தானே. என்ன பலன்? நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்மளுடைய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து அமமுகவில் இருந்தாங்க. அதிமுகல இருந்து வெளியே வந்து அமமுகவில் இருந்தார். அப்போ அவர்கிட்ட வந்து அவர் பேட்டி எடுக்கும்போது அந்த எம்பி எலெக்ஷன் நின்னார். அவர் தேனி எம்பிக்கு நின்னார். மக்கள்லாம் இப்போ உனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன், உனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன், ரெட்டலைக்கு போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு அவரே சொல்லினார். ஓகேவா? அவங்க எல்லாருமே ரெட்டலையின் அடையாளமே தவிர கோபிச்செட்டிப்பாளையத்தின் அடையாளம் கூட செங்கோட்டையன் அவர்கள் கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு என்ன சொல்ல வேணா இப்படி சொல்லலாம், விஜய் அடுத்த தொகுதிக்கு டெபாசிட் ரெடி பண்ணிட்டார், டெபாசிட் வாங்கிடுவாங்க. தாவேகாவோட இரண்டாவது டெபாசிட் தொகுதி செங்கோட்டையன் அவர்கள். அப்போ முதல் டெபாசிட் தொகுதி விஜய் வருவாங்க. மற்றபடி யாருமே வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் ரெண்டாவது டெபாசிட் தொகுதி செங்கோட்டையன் அவர்கள். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஜெயிக்கிறது விஜய்க்கே தொகுதி வரட்டுங்க. எந்த தொகுதியில் விஜய் நிற்க போறான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அவர் தான் வீல ஸ்டார்ட் பண்ற மாதிரி கேட்டிருக்காரு. எல்லா தொகுதியும் போட்டு வீணா விழுப்புரத்தில் போய் நிற்பாரா? விக்கிரவாண்டியில கூட நிற்கலாம். விக்கிரவாண்டியில கூட நிற்கலாம். விக்கிரவாண்டியில் நின்னா தெரியும் அந்த கூட்டமெல்லாம் விக்கிரவாண்டியில் இருந்த கூட்டம் இல்லப்பா, இது வேற கூட்டப்பான்னு சொல்லி விக்கிரவாண்டி மக்கள் நல்லா பதில் சொல்லி அனுப்புவாங்க. சரி, அவர் அரசியலுக்கு வரணும், அவர் வர்றது நல்லது, நாங்கள் எல்லாம் நம்ம வரவேற்கிறோம். நம்மளை மாதிரி தாவேக்கா வரவேற்றவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க தற்கூரின்னு சொன்னும்போது முதல்ல கண்டன குரல் எழுப்பின யாருக்கு சொல்ல முடியாது. நம்ம தான் முதல்ல கண்டன குரல் எழுப்பினோம். அவங்கள அணில்னு சொல்லும்போது தாவேக்காவோட ஆதரவாளர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு நம்ம பேசணும், அது அணில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டன குரல் எழுப்பினோம் நம்ம. ஆனால் அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்களே நீங்கள். இது வந்து நீங்கள் ரீல்ஸ்க்காக இன்ஸ்டாக்காக நடந்துட்டு இருக்கு இந்த அரசியல். இன்ஸ்டாவில் தேர்தல் நடந்தால் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவார், ட்விட்டரில் தேர்தல் நடந்தால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஏன்னா 234 தொகுதி என்ன எம்பி எலெக்ஷன் எல்லாத்தையும் அடிச்சு ஜெயிச்சிருவார். ஆனால் இது அப்படிப்பட்டது கிடையாது. அதனால தாவேக்காக்கு எந்த ஒரு பலனும், கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் செங்கோட்டையன் அவர்கள் தர முடியாது. சரி, அப்ப திமுகவுக்கு என்ன பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு என்ன பலன் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை பெரிதுபடுத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு மீடியா சப்போர்ட் இருக்கு. அந்த மீடியா சப்போர்ட் மூலமா இன்றைக்கு வந்து பாருங்க, நம்ம அதிமுகவில் இருக்க பழம்பெரும் தலைவர்கள் நாங்கள் இழுத்து கொண்டு வந்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு சைக்காலஜிக்கலாக ஏடிஎம்கே வீக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு. அதை தாண்டி திமுகவிற்கும் எந்த பலனும் செங்கோட்டையன் அவர்களால் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லப்படுறது என்னன்னா, செங்கோட்டையன் அவர்களால் இன்னொரு கட்சிக்கு பலன் இருக்கா, இவர் போகிற சேர்ற கட்சிக்கு பலன் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அவரால் எந்த பலனுமே கிடையாது. ஏன்னா அவர் வயது முதிர்மை ஒரு பக்கம், இன்றைக்கு அவருடைய அரசியலில் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு கூட அவரோட பேட்டியை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது. அதுதான் உண்மை. அதனால அவரால் திமுகவுக்கு பலன் ஒரே பலன், இன்னும் ஒரு 20 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களே வெளியே வந்துட்டார் பாருங்க, கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்து வெளியே வந்துட்டார் பாருங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தவிர வேற எதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் திமுகவில் அவர் சேரும்போது நடக்கக்கூடிய விஷயம். இதனை தொடர்ந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. விஜய் அவர்களோட செங்கோட்டையன் அவர்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கதாக அவரோட இல்லத்துக்கு போய் பட்னம்பாக்கம் இல்லத்துக்கு போறதுக்கு, அதான் பட்னம்பாக்கம் இல்லத்துக்கு போயிருக்காரு. ஏங்க இதை கூட தைரியமா சொல்ல முடியாத விஜயும், இதே கூட தைரியமா சொல்ல முடியாத செங்கோட்டையன் என்னங்க ஜாயின் பண்ணி என்ன ஜெயிச்சிட போறாங்க? முடிவு டப்புன்னு எடுத்துட முடியாதுல்ல, யோசிக்கணும். என்ன முடிவு டப்புன்னு எடுக்கிற? இந்த கட்சியில போய் நான் ஜாயின் பண்ண போறாங்கிற சொல்றதுல என்ன முடிவு எடுக்க போறேன்? இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு? விஜய் அவர்களை நான் அன்றே சந்தித்தேன், அவர் நாளைய மனவன் தீர்ப்பு என்ன நாளை தீர்ப்பா,
நாளை தீர்ப்பு பார்த்த உடனே இவர் தான் தீர்ப்பு எழுதுன்னு சொல்ல போறாரா? என்னங்க இதெல்லாம் டயலாகு உதவுமாங்க? சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதை கண்டிப்பா சொல்லுவார். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே சொன்னார். அவர் நான் அன்றே கணித்தேன், எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னுடைய தலைவர் என்று அன்றே கணித்தேன் அப்பவே சொன்னவர் தான் அவர். அதனால இது எல்லாம் இன்றைக்கு மக்களை மடைமாற்ற வந்த செய்திகளை தவிர, ஏன்னா நேற்று நம்ம பேச வேண்டிய முக்கிய செய்தி அதுதான். நேற்று தமிழக அரசாங்கத்தின் அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பாடாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு மீடியாவில் பேச முடியல இந்த விஷயம். இதை மாத்துறதுக்காக செங்கோட்டையனை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் செங்கோட்டையன் நியூஸை பார்க்குறாங்க கேட்டு பாருங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பரபரப்பு சும்மா செங்கோட்டையன் போட்டுட்டு இருக்கீங்க. எந்த யூஸும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நானும் அதை பேசணும்னு நினச்சேன். நேற்று செம்மொழி பூங்கா கோவையில் திறந்துருக்காங்க. அந்த கோவையில் அந்த பூங்காவோடைய நிகழ்ச்சியில் வந்து முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டார். முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டதில் எப்பயுமே தமிழ்தாய் வாழ்த்து போடுவாங்க. பட் அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படலை அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையானுச்சு. இதுவே ஒரு முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது. இதே பிரச்சனை தான் திரு கவர்னர் அவர்களும் ஃபேஸ் பண்ணார். அவர் போடுங்க ஆனால் கடைசியாக போடுங்கன்னாரு. இப்போ இந்த முன்னுக்கு பின் முரணாக ஒன்று இருக்குல்ல திமுகட்ட, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஞாயிற்றுக்கிழமை அழைக்கிற சனிக்கிழமையிலேருந்தே தமிழுக்கும் வந்து திமுகவுக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிட்டு போல இருக்குது. ஏன்னா நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், சமஸ்கிருதம் செத்த மொழி, அதுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு ஆளுநர் அவர்கள்லேருந்து பலரும் பதில் கொடுத்துட்டாங்க. சமஸ்கிருதத்துக்கு இத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது, தமிழுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தாண்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தாண்டி ஆசிரியர்கள் பற்றாக்குறை, மாணவர்கள் பற்றாக்குறைன்னு சொல்லி அதை வைத்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை நோக்கி போனாங்க. விமர்சனம், அவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. அதுவே முடியலை. என்னடா துணை முதல்வர் தான் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இங்கே முதல்வருக்கே பண்ணி வச்சிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்து போடல. முதல்வர் அவர்கள் வந்து கண்டிப்பாக புறக்கணிக்க சொல்ல மாட்டார். முதல்வர் அவர்களுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. அதிகாரிகள் மறந்திருந்தால் அப்படின்னா அதற்கு இது வரைக்கும் எந்த ஒரு மன்னிப்பு கடிதமும் கேட்கலையே. யாருமே எந்த தவறும் எதுவுமே கேட்கலையே. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, தவறு நடந்திருக்குன்னு சொல்லி எந்த இடத்துல நம்ம கேட்டிருக்காங்களா? இதே இது ஆளுநர் நடந்த நிகழ்ச்சியிலையோ பிஜேபி அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் நடந்திருந்தால் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் குதிச்ச குதிப்பு எப்படி இருந்திருக்கும்? அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இருக்கும் குதிச்சிருப்பாங்க. தமிழ் தாயே முடிச்சிட்டீங்களா, வாழ்த்து இல்லடா அது இல்லைன்ற இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் பேசுறதுக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியலையா இந்த இன்ஃபர்மேஷன்? ஒரு விமர்சகர்களுக்கு தெரியலையா? ஏங்க அதெல்லாம் வேண்டாம், நீ விமர்சனம் கூட பண்ண வேண்டாம். ஏன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு? முதல்வர் அவர்கள் செய்ய சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி இது கிடையாது. ஏன்னா அவர் தமிழ் மேல் பற்றுள்ளார். எல்லாமே அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதிகாரிகள் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறுக்கு என்ன மன்னிப்பு கேட்டாங்களா? யாரா கேட்டாங்களா? இந்த நிகழ்ச்சி செம்மொழி பூங்கா பாருங்க, செம்மொழி பூங்கா திறக்கிறாங்க, தமிழ்தாய் வாழ்த்து இல்லை. இதுதான் இன்றைய காலகட்டம். ஒருவேளை மக்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, நாளைக்கு தான் நம்ம செங்கோட்டையனோட, ஒருவேளை திமுகவே பிளான் பண்ணியிருக்கலாமோ? இருக்கலாம். திமுக பொறுத்த வரைக்கும் எதையுமே சொல்ல முடியாதுங்க. ஆனால் இப்போ தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கலாம் மாட்டாங்க, அதில் மாற்றுறது கிடையாது. தவறுங்கிறத ஒத்துக்கிட தெரியணும். நீங்கள் மற்றவங்கள சொல்கிறீங்க இல்லையா, தவறு பண்ணியிருக்கீங்கன்னு ஒத்துக்கிடுவாங்க, மன்னிப்பு கேளுங்கிறீங்களே, இப்போ கேளுங்க. நீங்கள் கேட்டு மூலம் காமிங்கய்யா, அப்புறம் அடுத்தவனை கேட்க சொல்லுங்கள். நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. எப்படி சார் மன்னிப்பு கேட்பாங்க? இப்போ ரீசெண்டாக கூட நேற்று உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் கலைக்குழு நடந்துச்சு. அதில் சொந்த கட்சியை சேர்ந்த அமைச்சரே வந்து பெரிய கருப்பன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மினிஸ்டர், பொண்ணுங்களை வச்சு டான்ஸ் ஆடி இப்போ வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவர் பெரிய இதில் மாட்டினார். இப்போ திரும்பவும் இந்த மாதிரி எலெக்ஷன் நெருங்க தவறுகள் அதிகமாக பண்ணுறாங்களே. இல்லை, இது குதூகல விழா. அது வந்து துணை முதல்வருடைய பிறந்தநாள் விழாங்கிறது குதூகல விழா. அது தெளிவாக தெரியுது. அவருடைய கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. அந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பெண்களை வந்து ஆட விட்டு, அது ரிகர்சல் ஷோவா அல்லது ரியல் ஷோவான்னு தெரியல, சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு அமைச்சர் எவ்வாறு பார்க்கிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இன்றைக்கு வந்து பெண்கள் மீது பல்வேறு விதமான பாலியல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, சீண்டல்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், ஒரு ஒன்றிய செயலாளர், விழுப்புரத்தில் ஒன்றிய செயலாளர் மீது அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் ஒரு கலை நிகழ்ச்சியை ரசிப்பது, அதுவும் பெண்களை இந்த மாதிரி ஆட வைக்கும்போது ரசிப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். அதில் எனக்கு ரொம்ப உறுத்துனது என்னன்னா, பொதுவாக இந்த டான்ஸ் ஆடுவாங்க, இந்த ஸ்டேஜில் ஏறி ஆடுவாங்க, அதுலலாம் அந்த பிளாக் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, அந்த உடம்புல எல்லாத்துலேயும் பிளாக் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் இத்தனைக்கும் பெண்ணியம் பேசக்கூடிய திமுக, முற்போக்கு பேசக்கூடிய திமுக, அந்த ட்ரெஸ்ஸோட இதை கூட அவங்க கொடுக்கலையே. இல்லை, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஏன்னா இதான் சொல்கிறேன், இது ரிகர்சலாக தான் பார்க்கப்படுது இந்த விஷயத்தில். இது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள்
பெரிய கருப்பன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து இந்த மாதிரி 2016 காலகட்டங்களில் வந்து அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து பெருமாறியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 2016 2021 ஆமாம் 2016 தான். பெரிய கருப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொகுதியை கையில் நல்லபடியாக வச்சிருப்பார். அது வந்து அவர் குறிப்பிட்டு சொல்ல போனால் திமுகவில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 எம்எல்ஏக்கள் வந்து தொகுதியை அவங்கள மாதிரி கையில் யாருமே வச்சிருக்க முடியாது. அதனால மாண்புமிகு அமைச்சர் வந்து தொகுதியை கையில் வைத்துக்கூடிய ஆள் தான். அவருக்கு மீது எந்த இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் போய் இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனை பற்றி கேட்டிங்கன்னா தெரியாமல் பாருங்க, அதே மாதிரி தான். ஆனால் அங்கே இந்த விஷயத்தை போய் காமிங்க, எங்கள் அமைச்சர் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அந்த தொகுதியை கையில் வச்சிருப்பார். ஆனால் இது ஏன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அது இவங்க அரசுல இவங்க ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் இவ்வாறு செயல்பாடு பண்ணும்போது அமைச்சர் கீழே உள்ளவன் என்ன பண்ணுவான்? அமைச்சர் கீழே உள்ள பொதுமக்கள் இது எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா எடப்பாடி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னது விழுப்புரம் மேட்டர்ல, உங்க கட்சிக்காரர்கள் இருந்தா ஏன் தமிழக பெண்களை காப்பாற்றணும், முதல்வர் அவர்களுக்கு நீங்க கடமை செய்ய தவறுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதே சூழ்நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டார் முதல்வர் அவர்கள். யாரால? அமைச்சரால. ஒரு ஒன்றிய செயலாளரால் தள்ளப்பட்ட ஒரு அறிக்கைக்கு அமைச்சர் அவர்கள் கொடுத்த பதிலடி, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கு. இது முழுக்க முழுக்க தவறு. இதை வேணும்னு ஒரு வீடியோ யாரும் எடுத்த மாதிரி தெரியல. இது வந்து கிளியராக தெரியுது. இதை வந்து அவர் அலோவ் பண்ணியிருக்கிறாரு. ஜாலியாக இருந்திருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. அந்த நிகழ்ச்சியில் அந்த கலை நிகழ்ச்சி ஆடக்கூடிய பெண்கள் வந்து கீழே விழுறது அது நல்லாவே தெரியுது. ரொம்ப அசிங்கத்துக்குரிய விஷயம், கண்டனத்துக்குரிய விஷயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ தொடர்ந்து பேசுவோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். நாளைக்கு இன்னும் விறுவிறுப்பாக இருக்க போகுது. நன்றிண்ணே. கண்டிப்பாக நன்றி, வணக்கம். இருங்கபாய் எபிசோடில் இன்றைக்கு நம்ம பேசின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா முழுக்க கேஏ செங்கோட்டையன் தான். ஆனால் ஒன்றுமே கிடையாது கேஏ செங்கோட்டையன். நாளை இல்லை சனிக்கிழமை பாருங்கள், செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தி சுருக்கத்தில் கூட இருக்காது. நன்றி, வணக்கம்.